இங்கே வந்து பாருங்களேன், கடைக்குள்ளெல்லாம் மாடு போகுதுங்க. கடைசியில் மொழி தெரியாமல் ராஜஸ்தானில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சுங்க. ராஜஸ்தானில் இப்படி ஒரு சம்மரில் இவ்வளோ தண்ணியை பார்க்க முடியுமா? லாஸ்ட் ரோடுங்க, இந்தியாவோட லாஸ்ட் மெயின் ரோடுங்க இது. இதை தாண்டிட்டா நமக்கு வந்து பாகிஸ்தான் பார்டர் வந்துடும். தோனி தெரியுமா? தோனி இன்னும் தோனி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மார்லேருந்தே நம்ம இந்த அண்ணா கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, அவர் வந்து மீசையை முறுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு லட்சக்கணக்கில் துணி இருக்கும் போல், அவ்வளோ துணிகள் இருக்குது. இந்த பாருங்க, பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற ஒரு கோயிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1965 இந்தியா பாகிஸ்தான் வார் அப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே எரிஞ்ச குண்டுகள்ங்க. இந்த பாகிஸ்தான் பயிலுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. நண்பர்களே, நம்மளோட அந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேற்று வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டு போயிருப்போம், ஜெய்சல்மார் ஃபோர்ட்டு போய் பார்த்துருப்போம். பயங்கரமான ஒரு ஃபோர்ட்டு. அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தனோத் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். 100 கிலோமீட்டர் தாண்டி போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தான் பார்டர். ஸோ அந்த ஏரியா ரொம்ப செக்யூரான ஒரு ஏரியா. அங்கே தான் போக போகிறோம். பட் எந்த ஒரு டாக்ஸி எதுவுமே எடுக்கலை. நான் வந்து லிஃப்ட் கேட்டு ப்ளஸ் வந்து ஷேர் பஸ்ஸஸ், ஷேர் டாக்ஸி அது மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதான் பிளான். அப்படி தான் இன்றைக்கி போக போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ 10 மணிக்குள்ளே எதுனா ஷேர் பஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டலில் விட்டு அப்படியே கிளம்பலாம். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கே வந்து பாருங்களேன், கடைக்குள்ளெல்லாம் மாடு போகுதுங்க. கடைக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்கு. இன்னும் இங்கே ஷாப்லாம் எதுவுமே திறக்க மாட்டாங்க போல். இங்கே ஜெய்சல்மார் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணி அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். இந்த மாதிரி ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. சின்ன பெட்டி கடைகள். மெஜாரிட்டி ஷாப்ஸ் வந்து நம்ம ஊரில் மாதிரி தாங்க 11 மணி அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் யாராவது நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கோங்க. ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு டவுனில் இருக்கோம். இது சிட்டின்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரில. சின்ன டவுன் தான். ஸோ அங்கே தான் இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்சல்மாரோட மார்க்கெட் ஏரியாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக நிறையா கடைகள்லாம் இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், இதுதாங்க இந்த ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் ஏரியாவில் மெயினான ஒரு ஏரியா. ஹனுமான் சோரகா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு கடை இருந்துச்சு. இந்த சோலாபூரியா, நம்ம ஊரில் பூரி போடுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து சோலாபூரி அப்படிங்கிறாங்க. 80 ரூபாயா ஒன்று, சாரி 60 ரூபான்னு நினைக்கிறேன் பூரி. அதான் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே தனோத் போய் கிளம்பலாம். தனோத் எப்படி போகிறதுன்னு தான் தெரில. இவங்கள்ட்ட கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டாக்ஸி தான் நீங்கள் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஷேர் பஸ்லாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. நான் வந்து லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படிங்கிறேன். ஏன்னா இங்கே டாக்ஸிலாம் எடுத்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்பாங்க அங்கே போகிறதுக்கு. அதே ஷேர் பஸ்னால் ஒரு 500 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போயிடும். அதான் பார்த்துட்ருக்கேன். பாப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய பூரியாக இருக்குன்ட்டு அம்மா தண்டிக்கு வச்சுருக்கானுங்க. ரைட்டு, இது அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏங்க அங்கே இப்போ சாப்பிட்டோம்ல, பூரி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். தனோத் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இருக்கிற ஹனுமான் சௌரான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வந்து டாக்ஸி கிடையாதான். அதனால் வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகுதுங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா தனோத்துக்கு பஸ் இருக்காங்க. பயங்கரமான ஒரு அலைச்சலாக இருக்க போகுது. பட் பரவாயில்ல, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. இங்கேருந்து வந்து 30 ரூபாயா. சரி, ஓகேங்க, நான் அப்படியே இதில் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். ஜெய்சல்மார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து தனோத்துக்கு பஸ் ஏறும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்து இறங்கிட்டவங்க இந்த ஜெய்சல்மார் பஸ் ஸ்டாண்டில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தனோத்துக்கு பஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. முன்னாடி போய் கேட்க சொல்கிறாங்க. இருக்கிறது 2 பஸ்ஸு தான். இதில் எதில் கேட்குறதுன்னு தெரில. இங்கே அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஹலோ கரம்சாரி அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 மணிக்கு தான் அவைலபிளாம். இப்போ மணி 8:45 தான் ஆகுது. 3 மணி வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அதான் அவங்க கேட்டாங்க, என்னப்பா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஆமாம், அந்த மாதிரி யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு. அதான் அந்த ரோடை கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஜெய்சல்மாரில் வந்து இது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போல். திஸ் இஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இது இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இப்படி இருக்கான். யாராவது பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுப்பீங்களா? நம்மளே இன்னும் ரீச் ஆகலை. பட் எவ்வளோ பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கான் ரோட் கண்டிஷன். இதை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ல சொன்னாங்க வீடியோவில், யாராவது பெரிய அஃபிஷியல்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா எதனா பண்ணுவாங்கள்ல. ஸோ அதனால் பட் நம்ம வீடியோ இப்போ தான் நம்மளே போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப மோசங்க இந்த ஏரியா. ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்தால் தண்ணி கிடக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த சைடு அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம்ல, அது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. பட் இது கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. வேறு ஆப்ஷனே இல்லையா அங்கே? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதுவும் 3 மணிக்கு தான் பஸ் தான். 3 மணி இல்லைனா 4 மணி. இப்போ டைம் பார்க்குறீங்களா? 9:15 ஆகுது. இன்னும் வந்து நமக்கு ஒரு 6 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் பக்கத்தில் வந்து ஒரு ஏதோ லேக் இருக்குது அப்படிங்கிறாங்க. கடிசர் லேக் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஃபேமஸான லேக்காம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மாரில் வந்து அங்கே மட்டும்தான் வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண தண்ணி இருக்குமா அந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்ன குட்டி வில்லேஜஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இருக்காதான்.
ப்ரைவேட் கேப் அது மாதிரி தான் எடுத்து போகணும். பட் ப்ரைவேட் கேப் எடுத்தால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம 3 மணிக்கே போகலாம். அது வரைக்கும் நம்ம பக்கத்தில் எதனா பிளேஸ் இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியில் மொழி தெரியாமல் ராஜஸ்தானில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் என்ன என் கதையை பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் லேக்கில் உட்காந்துருந்துட்டு திரும்ப 3 மணிக்கு வருவோம். வேறு என்ன பண்ணுறது? இதுதான் ஹைவேவா நார்மல் ரோடு பைபாஸ் மாதிரி வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருங்க லேக்கு. நடந்து போகிறேன், அப்படியே நடந்து போயிட்டு உங்களுக்கு அந்த லேக்கை காட்டுறேன். இந்த லேக்குக்கு வந்துட்டேங்க, இந்த கடிசர் லேக்குக்கு. இங்கே பாருங்களேன், எல்லாமே இரும்பில் வச்சுருக்காங்க. இரும்புலே செஞ்சு இந்த போல்டெல்லாம் வச்சு ஒருத்தனை உருவாக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த லேக்கோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க இந்த லேக்கு. பாருங்கள், ராஜஸ்தானில் அதுவும் இவ்வளோ பெரிய பாலைவனம் சுற்றி அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது. அதாவது 14th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா கடிசி சிங் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்திருக்காப்புல ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சல்மாரில் ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குது, மக்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு லேக்கை வந்து கிரியேட் பண்ணி, நம்ம ஊரெல்லாம் குளம் அது மாதிரி வெட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இது ஆர்டிஃபிஷியலாக தூர்வாரி மழை பெய்கிற தண்ணி இதெல்லாம் வந்து இங்கே வந்து சேர்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைம்லேயும் சரி, வின்டர் டைம், எல்லா டைம்லையுமே இந்த இடத்துல வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே லேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர் இருக்கும், ஒரு 4-5 ரிவர் வந்து இப்படி ஜாயின் ஆகும். ஸோ அதனால தான் வந்து மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து ஒரு இதில் வந்து கலக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவரே கிடையாது. அப்புறம் தண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சரு. அதாவது இந்த ஜெய்சல்மாரை சுற்றி மழை பெய்யும்ல, ஸோ அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து இந்த லேக்கோட வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆறு மாதிரி வெட்டாமல் பைப் லைனிங் ப்ளஸ் வந்து இப்படி சாய்வலான ஒரு ஸ்ட்ரக்சர் மூலமாக வந்து தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் இருக்கும். அந்த ஃபோர்ட்டே ஒரு பெரிய மலை மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பெய்கிற மழை தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே சரிஞ்சு இந்த லேக் வந்து ஃபுல்லாகுதுங்க. இந்த மாதிரி போட்டிங்குமே வச்சுருக்காங்க. போட்டிங்லாம் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாம். 4 பேர் 3 பேர் வந்தால் தான் போட் எடுப்பாங்க. பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்குது. ராஜஸ்தானில் அதுவும் பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு தண்ணி, அதில் வந்து போட்டிங் போகுது. லேக்குக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வச்சுருக்காங்க, சிவா டெம்பிள் போல். மேலே வந்து கோயில் இருக்குது, நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். அப்போவே கட்டிட்டாங்க. அதுவுமே வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த லேக் வியூ. லேக் வந்து ரொம்ப பெருசுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் சரௌண்டிங்கு. ஆனால் தண்ணி வந்து இப்போதைக்கு இந்த சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால, மார்ச் மந்த்து ஏப்ரல் மந்த்துங்கிறதுனால தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்திருச்சு. இல்லைனா தண்ணி அங்கே வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் அப்படியே ரவுண்டு போகிறேன், அப்படியே பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோவிலுங்க. எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவன் டெம்பிள் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் டெம்பிள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரப்பா உட்காந்துருக்காப்புல அங்கே பாருங்கள். ஆனால் லைட்டு தான் இருக்குது, உள்ள சிலை எதுவும் இல்லை, இதுதான் போல். ஓகே, அந்த எல்இடி லைட்லேயே வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க, எல்இடி லைட்டு வச்சு. இன்னும் இந்த கோவிலில் தாங்க இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தை ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு 4 மணி நேரம் இங்கே தான் இருக்கணும். அப்படியே அந்த கோயில், அதுக்கு பின்னாடி வந்து அந்த லேக்கை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் அப்படியே உங்களுக்கு அந்த சைடில் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த காடிசர் லேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களுங்க. இந்த லேக்கை ஒட்டின வாக்கில் பார்த்திங்கன்னா நிறையா கோவில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் டெம்பிள், அப்புறம் சிவன் டெம்பிள், இந்த மாதிரி துர்காமன் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய கோவில்கள் வந்து இதை சுற்றி இருக்குது. இந்த லேக்குக்கு நடுவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் இருக்குங்க. அங்கே ஒரு கோவில் இருக்குது, ப்ளஸ் அதுவுமே வந்து கோவில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த சைடு திரும்பினாலும் ஏதாவது ஒரு கோவில் இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோவிலும் சிவன் டெம்பிள், விநாயகர் டெம்பிள், இந்த 3 தான் வந்து அதிகமாக இருக்குது ராஜஸ்தானில். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி வருமாங்க. அந்த படிக்கட்டுலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் நிறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் இப்படி ஒரு சம்மரில் இவ்வளோ தண்ணியை பார்க்க முடியுமா? ஆனால் இருக்குங்க, அதான் நம்ப முடியல என்னாலேயே. நான் ஏன் திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த ஜெய்சல்மார் பகுதி வந்து ரொம்ப வறண்ட பகுதிங்க. இங்கே வந்து தண்ணி எதுவுமே கிடைக்காது. நம்ம ஒரு 2 போன எபிசோட், அதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம பாலைவனத்தில் போய் தங்கியிருப்போம். அங்கே ஒரு வில்லேஜ் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியை உருவாக்கி அதில் வந்து கற்கள்லாம் அடுக்கி அதில் தான் வந்து மழை நீர் எல்லாத்தையுமே சேமித்து வச்சு அவங்க வந்து குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து ஒட்டகங்களோட குடிநீர் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. போர்வெல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஜெய்சல்மாரில் இருந்த ஒரு மன்னர், ஒரு அரசர் வந்து பார்த்திங்கன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏரியை உருவாக்கியிருக்காரு இந்த இருக்க மக்களுக்காண்டி. 700 வருஷமாகவும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்கும். இந்த இடத்துல குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா எருமை மாடெலாம் நிறையா இருக்குது. ஓகேங்க, மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1:30 ஆகுது. நான் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். கரெக்டாக நமக்கு 3 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி போயிடுவோம். நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. கரெக்டாக சாப்பிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே கிளம்புறேங்க. நான் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டேங்க.
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பஸ்ஸை தேடி பிடிச்சேன். ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறதா பிளான். என்னாச்சுன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து இப்போ அவைலபிளாக இல்லையா. 3 மணி 3:30 வந்து இருக்குது. பட் எல்லாமே வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வில்லேஜ் சைடு வந்து பஸ் எதுவும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஒரு ப்ரைவேட் பஸ் வந்துச்சு, அதில் ஏறிட்டேன். அதை தான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த பஸ்ஸில் தாங்க வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாதேஸ்வரி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. நம்ம தனோத் போயிட்டுருக்கோம்ல, போகிற வழியில் வந்து இன்னும் நம்ம தனோத்துக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் இங்கே இருந்த ஊர் மக்கள்லாம் வந்து நிறையா வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி ஒரு டைம் தான் போகுது. ஸோ அவங்க வந்து இந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதனால் வந்து இங்கே நிப்பாட்டிட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப இந்த பஸ்ஸில் ஏறிப்பாங்களாம். எப்போதுமே வந்து இந்த மாதிரி ரூட்டில் வந்து பஸ் போகும்போது அவங்க வந்து இந்த இடத்துல நிப்பாட்ட சொல்லுவாங்களாம். நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நிறுத்தி கிடக்குமா. ஸோ அப்போ வந்து இந்த ஊர் மக்கள்லாம் போய் சாமி கும்பிட்டு அவங்க வந்து அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், சுற்றி வர எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு இந்த வீடு இதுதான் இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கடை இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ தான் வில்லேஜ். ஒரு 5-6 வீடு தான் இருக்கும் போல். இது ஒரு பைபாஸ் ரோடு. இதுதான் லாஸ்ட்டு ரோடுங்க, இந்தியாவோட லாஸ்ட்டு மெயின் ரோடுங்க இது. இதை தாண்டிட்டா நமக்கு வந்து பாகிஸ்தான் பார்டர் வந்துடும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்லேயே வந்து பாகிஸ்தான் வந்துடும் இங்கேருந்து நம்ம அப்படியே போனால். இந்த பசங்க அட்ராசிட்டி தாங்க முடியலங்க. என்ன வீடியோ எடுங்கிறானுங்க, பேசுகிறானுங்க. அவனுக்கு பேசுகிற எதுவுமே புரியல. தோனி தெரியுமா? தோனி இன்னும் தோனி MS தோனி, விராட் கோலி தெரியணும். எங்கே பார்த்தாலும் விராட் கோலியை தெரியாதுங்கிறானுங்க. அதான் அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஜெய்சல்மாரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலியை தெரியாதுன்னு ஒரு குட்டி சோட்டா போய் சொல்லிட்டு இருந்தான். இங்கே வந்து இந்த பஸ்ஸுன்னு சொல்கிறான். சரி, பஸ் எடுத்துட்டாங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நான் போய் தனோத்தில் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சல்மார்லேருந்தே நம்ம இந்த அண்ணா கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. தனோத்தில் வந்து டியூட்டி போட்டிருக்காங்களாம். ஸோ அதுக்காக போயிட்டுருக்காங்க. நான் ரோட்டில் வந்துட்டு இருந்தேன். அந்த அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க. தனோத் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி அங்கே வந்து பஸ் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரே கூட்டி வந்து ஒரு ஸ்டாப்பில் இந்த ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சோம் 2 பேரும். பஸ் எடுத்துருப்பாங்க, நாங்கள் வந்து ஓடி வந்து ஏறணும், இல்லைனா வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ அதனால தான் ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவர் வீடியோவில் வர்றதுக்கு கொஞ்சம் சையாக இருக்கார். அவர் கொஞ்சம் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி பயப்படுவாங்க. ஸோ அது இருக்குன்னா அது எல்லாருக்குமே. ஃபைனலி இந்த தனோத் வந்து சேர்ந்துட்டோங்க, வந்து இறங்கிட்டோம். ஆர்மி அண்ணன் கிளம்பிட்டார். அவங்க பேக் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு தனியாக வந்து ஸ்டேக்கு வந்து அவங்களோட குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே போயிடுவாங்களாம். அதான் என்னை வந்து எதுனா அந்த தரம்சாலா இல்லைனா எதுனா ஹோட்டல் எதுனா இருந்தால் ஹாஸ்டல் அது மாதிரி போய் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க தேடி. அதை போய் பார்க்குறேன். நான் அடுத்து வந்து இப்போ ஹோட்டல் தான் தேடணும் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வீடுகள், கம்மியான ஷாப்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த அண்ணா வந்து கிளம்புறாங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இங்கே பாருங்க, அவர் வந்து மீசையை முறுக்கிறாரு. இங்கே பாருங்கள், காட்ட சொல்கிறாரு ஒட்டகத்தை. இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி ஒட்டகத்தில் வச்சு சவாரி பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்காக வந்து இங்கே பாருங்கள் ஒருத்தர் இறங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறையா பீப்புள் வருவாங்க போல். கித்தனா ரூபி 50 रुपये एक आदमी का. இந்த தனோத் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறையா அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி தனோத் மாதா டெம்பிள் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்குது. BSF அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. கோவில் உள்ளே இருக்குது, நான் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 4-5 வருஷத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துட்டாங்க 300 தங்குறதுக்கு. உள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா தரம்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி கோவில் தலங்கள் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே தான் எடுத்திருக்கேன். 300 ரூபா பெர் நைட்டுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து ஆர்மி பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வீடியோ எடுக்க முடியாது. அதெல்லாம் பேக்கெல்லாம் வச்சுட்டு இப்போ அப்படியே நடந்து இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ கோவிலுக்குள்ளே வந்துட்டேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் இருக்க இந்த ஒரு கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் BSF தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கோவிலையுமே எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்துங்க இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. ஒரு பஜனை மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பாட்டு பாடி கைத்தட்டி ஜாலியாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர்ஸ், இந்த BSF ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் அப்படியே க்யூவில் போயிட்டுருக்கேன். உள்ளே வந்து அந்த தனோத் மாதா டெம்பிள் இருக்குல்ல, அந்த சாமி இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு
அப்படி கும்பிட்டு வரலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து அந்த பிரசாதம் வாங்கிட்டு வர்றாங்கல்ல, ஸோ அதில் உள்ள ஒரு துணி மாதிரி இருக்குது. இது ஏதோ வேண்டுதல் போல் இவங்களோட கல்ச்சரில். ஸோ அதை வந்து இங்கே கட்டி வச்சிடுறாங்க. கோயில் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணிகளால் கட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி தாங்க, ஃபுல்லாக துணி வச்சு தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இவங்களோட ஏதோ ஒரு வேண்டுதல் போல். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு லட்சக்கணக்கில் துணி இருக்கும் போல், அவ்வளோ துணிகள் இருக்குது. இந்த இது ஃபுல்லாக அந்த மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்கங்க நைட்டுக்கு. அங்கே பாருங்களேன், அன்னதானம் மாதிரி உள்ளே நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு இப்படி இந்த சைடு வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. என்ன உள்ளே போயிட்டு சாப்பிட்றலாமா? போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த தனோத் மாதா டெம்பிளில் வந்து சாப்பாடு உட்காந்தாச்சுங்க. எப்படிங்க, பயங்கரமாக இருக்குது. நான் கூட இங்கே சாப்பாடுலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, இங்கே சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு. பாருங்கள், பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற ஒரு கோயிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், 2 பூரி, அப்புறம் அதுக்குள்ளே அந்த சப்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு டின்னர். இதை சாப்பிட்டு நம்ம போயிட்டு நைட்டு தங்க வேண்டியதான். பாருங்களேன், பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிளில் உட்காந்து பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் இங்கே வர எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம். இங்கே வந்து இந்த பூரி இதெல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அவங்க தான் இந்த கோயிலையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க போல். ஏன்னா ஈவன் ஒரு தண்ணி கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களே, இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ பொம்மை மாதிரி இருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாம்புங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1965 இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே எரிஞ்ச குண்டுகள்ங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 குண்டுகள் வந்து எரிஞ்சிருக்காங்க. அதில் பல இது வந்து வெடிக்கலை. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனோத் மாதா டெம்பிள் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல விழுந்த குண்டுகள் எதுவுமே வந்து வெடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கூண்டில் எடுத்து வச்சு இவங்க வந்து ஒரு ஷோகேஸில் வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே. ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தனோத் மாதா டெம்பிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இதை வழிபட்டுட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1200 வருடம் வந்து பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை வந்து தினம் வழிபடுவாங்களாம். ஸோ அதிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1965 வாருக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப பிரபலமாகிருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கேருந்து வீசின எல்லா குண்டுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வெடிச்சிருக்கு. பட் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற எந்த ஒரு குண்டுமே வந்து வெடிக்கலை. ஸோ அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த 1965 வாரில் யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஜெயிக்கலைங்க. ஈக்குவலாக இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆன மாதிரி இந்த வார் வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வாரை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1965 அந்த பாகிஸ்தான் பயிலுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது கிப்ரால்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை காஷ்மீரில் நடத்துகிறாங்க. அதாவது காஷ்மீரில் இருக்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உளவாளிகள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வச்சு வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க காஷ்மீருக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா வந்து இந்த கலவரம் ரொம்ப பெருசானதுனால டைரெக்டாக பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்டரில், இந்த தனோத் பார்டரில் வச்சு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான், அதிலிருந்து தான் 3000 குண்டுகளை வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க போட்ட குண்டுகளில் வெடிக்காத குண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடிக்க வச்சுருக்காங்க. நம்ம இப்போ கூட உங்கள்கிட்ட காட்டினால அது எல்லாமே வந்து நிஜ குண்டுகளுங்க. நான் கூட மாடல்னு நினச்சேன், பட் எல்லாமே உண்மை தான். சரி, ஓகேங்க, இந்த கோவில் எப்படி இருந்தது? இன்றைக்கி நம்ம வந்து ஜெய்சல்மார்லேருந்து இந்த தனோத் வில்லேஜ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் ப்ராப்பரான ஒரு டாக்ஸி சர்வீஸ், பஸ் சர்வீஸ் இருந்திருந்தால் இன்னும் நம்ம சீக்கிரமாகவே இங்கே வந்திருக்கலாம் வெளிச்சம் இருக்கும்போதே. ஸோ ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு, அதனால தான் என்னால் கிளியராக காட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான் சீரிஸை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்க, நன்றி. நம்ம அடுத்த எபிசோடில் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு சந்திக்கலாம்.